வணக்கம். டிஎன்பிஎஸ்சி ஆர் டெட்டுக்கு படிக்கிறீங்கன்னா இது முக்கியமான கொஸ்டின். 4 வகை குறுக்கங்கள் மொத்தம் 4 இருக்குது. ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இதில் ஐகார குறுக்கம் அப்படின்னா ஐ, கை, பை தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கும். தனக்குரிய 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கக்கூடியதை ஐகார குறுக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வையம், சமையல், பறவை முதல், இடை, இறுதி குறைந்து ஒலிக்கிறது. சொல்லின் முதலில் வரும்பொழுது 1.5 மாத்திரையாகவும் இடை இறுதியில் வரும்போது 1 மாத்திரையாகவும் ஒலிக்கிறது. வையின்னு முதல்ல இருக்குது, மை இடையில் இருக்குது, வை கடையில் இருக்குது. இது மாதிரி வரும்போது குறைந்து ஒலிக்கும். சொல்லின் முதல்ல 1.5 மாத்திரை, இடை இறுதியில் வரும்போது 1 மாத்திரை. ஆனால் ஐகார குறுக்கத்தோட மாத்திரையின் அளவு 2 மாத்திரை.